நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவர்களை நம்புகிறேன். கடந்த வாரத்திலே நாம் கேட்ட செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். தேவன் நல்லவர், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிற செய்தி நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கிறது. வருஷத்தின் கடைசியில் நம்ம கர்த்தரை எப்படி துதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறதுக்காக கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து செய்தியை பாருங்கள். அநேகருக்கு ஸ்தோத்திரம், சாட்சியை, கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மையை, உங்களோட பேசி உங்கள் வாழ்க்கையில் செய்கிற மகத்துவத்தை நீங்கள் சாட்சியாக பகிர்ந்து தேவனுடைய நற்செய்தியை, சுபிசேஷத்தை அநேகருக்கு சொல்லுங்கள். தேவராஜ்யம் கட்டப்படட்டும். ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை. சரி, இன்றைக்கு நாம் அதே தலைப்பின் கீழ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழ் சில காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. அவளோடு காத்திருங்க. தேவன் நல்லவர். சரி, போன செய்தியில் நாம் கேட்டோம், எகிப்தினுடைய கையின் கீழ் இருந்து விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியத்தை கொஞ்சம் உற்று கவனிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிற வார்த்தை இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத நீங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, தேவன் விரும்புகிற ஒரு வார்த்தை. ஆகவே சபைகளில் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் சந்திக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறது தேவநாமத்துக்கு மகிமையான ஒரு காரியம். ஆகவே அதை சொல்ல நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஒருவேளை அதில் நாட்டம் இல்லாமல் இருப்பீங்கன்னா இன்னையிலேருந்து நீங்கள் அதை சொல்ல பழகுங்க. ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்வதை விட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்வது மிக முக்கியமான ஒன்று. ஆகவே தேவனை துதித்து ஒருவருக்கொருவர் பார்க்கும்போது தேவனை துதிக்கிற அனுபவம் உங்களுக்குள்ளே பெருகட்டும்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே நான் ஸ்தோத்திரம் மிகுந்த வாஞ்சியோடு தாழ்மையோடு கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். சரி, இன்றைக்கி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். இன்றைக்கி நாம் சிந்திக்க போகிற காரியம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ரூத்து புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம், ரூத்து 4ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே போட்டிருக்கு, அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்திரீகள் யாரை பார்த்து சொல்கிறாங்கன்னா நகோமியை பார்த்து சொல்கிறாங்க. இந்த ரூத்து புஸ்தகம் நீங்கள் நன்றாக அறிந்த ஒரு புஸ்தகம். ரூத்து புஸ்தகத்தில் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நகோமி, ரூத், ஓர்பால், போவாஸ், மக்லோன், கிலியோன். தேவன் இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். முக்கியமாக ரூத்தினுடைய வாழ்க்கையில் செய்த ஆண்டவருடைய மகத்துவத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்னடையாளமாக இருந்தது நகோமி. இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்திரீகள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை எனக்கு கொஞ்சம் நல்லா உற்று கவனிங்க. இந்த வார்த்தையை கேட்கும் போதே அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுகிறார். இந்த 2024 வருஷத்தில் உங்களை பார்த்து எத்தனையோ பேர் சொன்னாங்க, உனக்கு சுதந்திரம் கிடைக்காது. சுதந்திரம் மீன்ஸ் பிள்ளைகள் கிடைக்காது. ஏன்னா வசனம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்குறார். 2023 வருஷத்தில் உங்களை பார்த்து எத்தனையோ பேர் சொன்னாங்க, 23 வருஷம் வரைக்கும் நிறைய பேர் உங்களை பார்த்து சொன்னாங்க, உனக்கு பிள்ளையே இருக்காது, உனக்கு பிள்ளை பாக்கியமே கிடைக்காது, நீ மலடியாக தான் இருக்கணும், உனக்கு உன் சந்ததி உண்டாகாது அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் சாபமான வார்த்தைகளை உங்களை மேலே அள்ளி வீசினது தெரியும்.
நேரடியாகவும் மறைமுகமாகவும் உங்களை பார்த்து எத்தனையோ பேர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் 2024 எவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணியிருக்கிறார், எத்தனை அதிசயத்தை ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சுருக்கிறார். கவனிங்களேன், அப்படி சொன்னதெல்லாம் கர்த்தர் அவமாக்கிட்டார். ஒரு அலையிலேயே சொல்லுங்கள், உற்சாகத்தோடு சொல்லுங்கள், சந்தோஷத்தோடு சொல்லுங்கள். பிள்ளை கிடைக்கவே உனக்கு பிறக்காது, உனக்கு பிள்ளை பாக்கியமே கிடையாதுன்னு சொல்லி மருத்துவர்லேருந்து எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் சுதந்திரவாளி அப்படிங்கிற ஒரு பாக்கியத்தை, சுதந்திரம் அற்று போகாதபடிக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தயவு செய்தாரே, தயவு பாராட்டினாரே. அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மறந்துட்டீங்களே, அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல மறந்துட்டீங்களே. பிறந்த அன்னைக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்ன பிள்ளை பிறந்திருக்கு, என்ன பிள்ளையோ, பிள்ளையை கர்த்தர் கொடுத்துட்டார், சுதந்திரத்தை கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் காலப்போக்கில் எல்லாம் மறந்துட்டீங்க. சொல்லப்போனால் நீங்கள் தான் அதிக ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு செலுத்தணும். ஏன் தெரியுமா? அவ்வளோ அவமானத்தை, அவ்வளோ நிந்தையை, அவ்வளோ பழி சொல்ல, அவ்வளவு சாபமான வார்த்தையை உங்கள் மேலே அள்ளி வீசினாங்க. அதெல்லாம் முறியடிக்கிறதுக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிக்க நீங்கள் மறந்துட்டீங்களே. அன்பான தேவ பிள்ளையே, சுதந்திரத்தை கொடுத்த கர்த்தரை, பிள்ளை பாக்கியத்தை கொடுத்த கர்த்தரை, அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அதெல்லாம் நம்ம டிபீட் பண்ணக்கூடாது. ஆண் பிள்ளை தான் அப்படி, பெண் பிள்ளை அப்படிலாம் இல்லை. கர்த்தர் கொடுக்குற எல்லாமே அது ஆசீர்வாதம் தான். வேதம் சொல்லுது, அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்காருன்னா வேதனையை கொடுக்க மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்குது, வேதனையை கொடுக்கவே மாட்டார். ஆண்டவர் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுக்கக்கூடியது. அப்போ பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்துட்டு அது அந்த பிள்ளை இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி துக்கப்படுற மாதிரிலாம் கொடுக்க மாட்டார். என்ன பிள்ளையாக இருந்தாலும் அது ஆசீர்வாதமாக தான் கர்த்தர் கொடுக்குறாரு. அன்பான தெய்வ பிள்ளையே, சுதந்திரத்தை கொடுத்த ஆண்டவரை துதிக்க மறந்துட்டீங்களே. இன்றைக்கி ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு அழுகையின் சத்தம், அழுகையின் சத்தம்னா பிள்ளையினுடைய சத்தம், நீங்கள் அழுத சத்தம் இல்லை, ஒரு குழந்தையின் அழுக சத்தம், அந்த ஆனந்தத்தின் சத்தம் உங்கள் வீட்டில் தொனிக்க பண்ணினாரே, எழும்ப பண்ணினாரே. உங்களுடைய சரீரத்தினுடைய அவயவங்களில் இருந்த குறைபாடுகளை நீக்கி, பிறக்காதுன்னு சொன்ன அந்த அனுபவத்தை நீக்கி உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்த, சுதந்திரத்தை கட்டளையிட்ட தயவுள்ள தேவனை துதிக்க மறந்துட்டீங்களே. சுதந்திரவாளி அட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நகோமிக்கு ஒரு சுதந்திரவாளியை ஸ்தோத்திரம். நகோமியுடைய குடும்பத்தில் மறுபடியும் ஒரு குழந்தையின் சத்தத்தை ஆண்டவர் என்ன செய்தார், கேட்க பண்ணினார். ஸ்திரீகள் எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு மற்றவங்க சொல்கிறாங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்கள், உங்களை மற்றவங்க பார்த்துட்டு ஸ்தோத்திரம் சொன்னாங்க, ஆனால் நீங்கள் சொன்னீங்களா? நீங்கள் ஆண்டவரை ஓயாமல் துதிக்க பழகுனீங்களா? ஓயாமல் ஆண்டவரை துதிக்க, ஓயாமல் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல நீங்கள் ஆர்வப்பட்டீங்களா? ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். மறந்துட்டீங்களே அன்பான சகோதரி, மறந்துட்டீங்களே அன்பான தகப்பனே, அன்பான சகோதரனே. உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய நன்மை ஆண்டவர் செய்திருக்கும் போது, இவ்வளோ பெரிய தயவு பாராட்டியிருக்கும் போது நீங்கள் ஆண்டவருக்கு எவ்வளோ ஸ்தோத்திரம் சொல்லணும்ல. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வருஷத்தில் நீங்கள் செலுத்த வேண்டிய ஸ்தோத்திரம் நிறைய இருக்குது. இந்த வருஷத்தின் கடைசியில் சொல்லுங்கள், வாயை திறந்து குடும்பமாக நீங்கள் பெற்றுக்கிட்ட அருமையான குடும்பத்தார் எல்லாரும் உட்கார்ந்து ஆண்டவரை நல்லா துதிங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இந்த சந்தோஷத்தை தந்தீங்களே, இந்த ஸ்தோத்திர சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நாங்கள் உண்மை துதிப்போம் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரை துதிங்க. சரி, ரெண்டாவது நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்கன்னா சங்கீதம் 124 சங்கீதம், திருப்பிக்கோங்க, சங்கீதம் 124 சங்கீதம், அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா அங்கே போட்டிருக்கு, கொந்தளிக்கும் ஜலங்கள், கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல், கொந்தளிக்கும் ஜனங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு இருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவர்களுடைய, நல்லா கவனிங்க அடுத்த வசனம், நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருடைய வாய்க்கு இரையாக வேண்டிய நாம, சிலருடைய வாயில போட்டு மென்னு துப்பக்கூடிய அளவில் இருந்த நம்மளை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, சிலருடைய வாயின் பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடுக்கலை. நம்மளை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, நம்மளை விடுவிச்சிட்டார், நம்மளை வெளியே கொண்டு வந்துட்டார்.
அதிலிருந்து நல்லா தப்பு வச்சுட்டாரு. ஸ்தோத்திரம். சிலருடைய வாயின் பற்கள்லாம் கொடூரமானது. பா அதை பார்த்து பயந்து நடுங்கி போய், அம்மாடி அந்த நாட்களை நான் நினைவு கூறுறேன் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்கலை. நிறைய பேர் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கப்படலை. கர்த்தர் ஒப்பு கொடுத்தா தானே நம்ம இரையாவோம். ஆனால் எல்லாரும் சொன்னாங்க, அவ்வளோதான், உன் சாப்டர் முடிஞ்சு, க்ளோஸ். உன்னை டார்கெட் பண்ணிட்டாங்க, இனி உன் வாழ்க்கை க்ளோஸ் தான், தப்பிக்கவே முடியாது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கலையே. மனுஷன் சொல்கிறது நிறைவேறுமா? மனுஷன் தீர்மானிக்கிறது நடந்துருமா? அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? உங்கள் வாழ்க்கையில் தெளிவுபடுத்திட்டார. அவர்களுடைய பற்களுக்கு நீங்கள் இரையாகலை, அவங்களுக்கு உணவாகலை. அதான் முக்கியம். அவங்க நினச்சாங்க இவனை தின்னுடலாம், நம்ம பசியை தீர்த்துக்கலாம், நல்லா கிடச்சிருக்கான், ஆமாம் இவனை நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சிருவோம், அவ்வளோதான் சோழியை முடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் கர்த்தர் ஒப்பு கொடுக்கலை. கர்த்தர் ஒப்பு கொடுக்கலை. அப்புறம் ஒப்பு கொடுக்காமல் உங்களை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, உங்களை வேறு வேலை, வேறு வழியில், வேறு நிலைமைக்குள் உங்களை கொண்டு வந்துட்டார். நினச்சி பார்த்தீங்களா? நினைக்க பார்க்குறீங்களா? யோசிங்களேன். நினைவு கூறுறீங்களா? நினைவு கூறுங்களேன். ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக என்னை ஒப்பு கொடாமல் என்னை அதிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். என்னை வேறு இடத்துல கொண்டு வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில் என்னை ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. நித்தமும் நடத்துகிறாரு. யோசிக்கிறீங்களா? மேல் உள்ள வசனம் சொல்லுது, கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவை மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்போது சொல்லுவதாக. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, வேதனைக்கு மேலே வேதனை, கொடூரமான அனுபவத்துக்குள் இருந்த, திகிலின் அனுபவத்துக்குள் இருந்த உங்களை என்னையும் ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் ஒப்பு கொடுக்காம என்ன செஞ்சிட்டாரு? ஆமாம், வெளியே கொண்டு வந்துட்டார். அவன் நினச்சான் நம்ம வாய்க்கு இரையாயிருவாங்க, இனி அவ்வளோதான், நாம தான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் மாற்றி அமைத்து வேதத்தில் வாசிக்கும்போது, மொர்தெகாய் ஸ்தோத்திரம் ஆமானுடைய கைக்குள் அவனுடைய வாயின் பற்களுக்கு இரையாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராஜா நல்லா பழக்கமான ஆள். ராஜா நம்ம என்ன சொன்னாலும் கேட்பார். இந்த மொர்தெகாய்க்கு ஒரு வழி ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சவன் வீட்டில் போய் கேட்குறான். மனைவி அவனுடைய நண்பர்கள்ட்ட கேட்குறான், தூக்கு மரத்தை ரெடி பண்ணிடுங்க. ராஜாவை போய் பார்த்துட்டு வந்தோடனே முதல் வேலை என்னென்னா மொர்தெகாயை தூக்கிடணும். அப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. அவன் செஞ்சிட்டான், தூக்கு மரத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டான். ஆனால் என்ன நடந்துச்சு? ராஜா என்ன யோசிக்கணும், என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கர்த்தர் தீர்மானித்து வச்சுருந்தார். ஆண்டவர் என்ன ஒப்பு கொடுக்குறாரோ அதான் நடக்கும். ஆமான் நினைக்கிறது நடக்காது. ஆமான் நினைக்கிற சூழ்நிலைகள், ஆமான் முடிவு பண்ணியிருக்கிற காரியம் நடக்காது. யோசிங்களேன், எத்தனை சம்பவம் நடந்துச்சு இந்த 2024. எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி அமைச்சு அவருடைய பற்களுக்கு இரையாகாமல் உங்களை என்னை ஆண்டவர் என்ன செய்தார்? ஒப்பு கொடாமல் ஆண்டவர் உங்களை என்னை நடத்தி கொண்டு வந்தார். அதை நினச்சி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. அதை நினச்சி நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அதை நீங்கள் நினைக்காமல் இருக்கிறதுனால கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அதை நினைவுபடுத்துகிறார். மகளே, மகனே, நீ நினைவு கூறு. அநேகருடைய பற்களுக்கு இரையாக வேண்டிய நீ உன்னை ஒப்பு கொடுக்காமல் உன்னை நான் எந்த அளவுக்கு நான் உன்னை மேன்மையாக வச்சுருக்கேன், எந்த அளவுக்கு உன்னை மகிமையாக வச்சுருக்கிறேன், நீ மறந்துட்டியே. கர்த்தரை துதிக்கிற அனுபவத்தை மறந்துட்டியே. யோசிச்சு பாரு. கர்த்தரை துதி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல பழகு. மூன்றாவது, ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை. 144 சங்கீதம் 1ஆம் வசனத்தில் எப்படியா நாம் வாசிக்கிறோம்? 144 சங்கீதம் 1ஆம் வசனம். என் கைகளை போருக்கும், என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும், என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற எங்கள் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்றார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் இதெல்லாம் செய்வேனா அப்படின்னு எனக்கு நாலேஜ் இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா என்னை படிப்பிக்கிறார், என்னை பயிற்றுவிக்கிறார். எப்படி நீ யுத்தத்துக்கு நீ உன்னை தயார்படுத்தணும் அப்படிங்கிறத படிப்பிக்கிறார். அப்போ தான் ராஜாங்கிற ஸ்தானத்தில் நிற்க முடியும், ராஜாங்கிற ஒரு ஸ்தானத்தில் செயல்பட முடியும் அப்படிங்கிற காரியத்தை தாவீதுக்கு கர்த்தர் படிப்பிச்சு கொடுத்தாரு. அவனுக்கு என்னென்ன விவரம் வேணுமோ, என்னென்ன நாலேஜ் வேணுமோ, என்னென்ன அனுபவத்தில் அவன் வளரணுமோ அதையெல்லாம் கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. அவனை படிப்பிச்சார், அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு, அவனுக்கு ஆலோசனை சொன்னார், அவனுடைய வாழ்க்கையை ட்ரெயின் அப் பண்ணார். அதனால் தாவீது சொல்கிறார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எனக்கும் எந்த நாலேஜ் இல்லை. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நான் வேலை பார்க்குற இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பாஸ்டர், ஆனால் இதில் எப்படி நான் எக்ஸ்பர்ட் ஆகினேன், இதில் எப்படி நான் பழகிறேன், இதில் எப்படி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, இதில் எப்படி என்னுடைய நாலேஜ் எனக்கு வந்துச்சு, இதில் எப்படி நான் இதில் ஆர்வமாக மாறுனேன்னு எனக்கு தெரியல. ஒன்றே ஒன்று தான், கர்த்தர் உங்களை படிப்பிச்சார், கர்த்தர் உங்களை அதில் ட்ரெயின் அப் பண்ணார். அந்த அனுபவத்துக்குள்ளே உங்களை கொண்டு வந்து இதை எதை செய்யணும், இதை எதை நீ பண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் அப்பப்போ உங்களுக்கு கொடுத்த ஆலோசனை, ஆண்டவருடைய டீச்சிங் தான் உங்களை இன்னைக்கு இந்த நிலைமையில் வச்சுருக்கு. சிலர் நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம திறமசாலியோ, நாம் ரொம்ப ஞானியோ. இல்லை, கர்த்தர் உங்களை படிப்பிச்சார், உங்களை ஆண்டவர் படிப்பித்து உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அதை நினச்சி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்களேன், அதை நினச்சி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்களேன். ஆண்டவரே, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைப்பா, எனக்கும் இந்த ஃபீல்டுக்கும் சம்மந்தமே இல்லைப்பா, ஆனால் நான் இதில் நிற்கிறேன் அப்படின்னா எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படுறாங்க. இந்த ஃபீல்டில் அனுபவமானவங்க எல்லாரும் பார்த்து இவன் எப்படியா இந்த இடத்துல வந்தான், எப்படியா இந்த இடத்துல கால் பதிச்சான், நம்மளாம் எத்தனை வருஷம் அனுபவம் உள்ளவங்க, நம்மளாலே நிற்க முடியலையே, ஆனால் இவன் ஸ்டாண்ட் பண்ணுறானே எப்படி அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த உணர்வு இல்லையே, அந்த உள்ளான உணர்வு உங்கள் வாழ்க்கையில் இல்லையே. ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறாரு, நீங்கள் அல்ல, உங்களை படிப்பித்த கர்த்தரால் இது நடந்தது. நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருக்கிறவர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து நிலைநிறுத்தி வச்சு உங்களுக்கு கொடுத்த ஆலோசனையும் உங்களுக்கு கொடுத்த அவருடைய உபதேசத்தினாலையும் இன்னைக்கு நிலை நிற்கிறீங்க. அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அவரை துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். 3 காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்குறோம். முதலாவது ஸ்தோத்திரம். சுதந்திரவாளி அற்றுப்போன அனுபவத்தை கர்த்தர் தயவாய் இறங்கி சுதந்திரத்தை கொடுத்தாரே, அவரை ஸ்தோத்தரிக்க மறந்தீங்களே, அதை நினைவு கூர்ந்த ஆண்டவருக்கு சொல்லுங்க, எனக்கு சுதந்திரத்தை கொடுத்த ஆண்டவரை இன்னும் அதிகமாக துதிப்பேன். 2வது, சிலருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாமல் உங்களுக்கு எனக்கும் ஒரு நல்ல ஸ்தோத்திரம் அனுகூலமான வாழ்க்கைக்குள்ளே நம்மளை கொண்டு வந்தார். அதற்கு ஒப்புக்கூடாமல் உங்களை என்னை ஆண்டவர் என்ன செய்தார், விலக்கிட்டார். அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். 3வது, உங்கள் கைகளை உங்கள் விரல்களை யுத்தத்துக்கும் போருக்கும் படிப்பிச்சு உங்களை அதில் நிலைநிறுத்தி வச்சிருக்கிறாரு. வெக்கப்பட்டு போகாமல், தலைகுனிந்து போகாமல், உறுதியாக தேவனுடைய பிள்ளையா நிற்க பண்ணியிருக்கிறாரு. அநேகர் கண்களுக்கு ஆச்சரியமாக நீங்கள் நிற்கீங்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த பிரயோஜனத்தை உண்டாக்கியிருக்குன்னா என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நாம் ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கெல்லாம் சொல்லணும், எங்கெல்லாம் சொல்ல மறந்தோம் அப்படிங்கிற காரியத்தை எங்களுக்கு தொடர்ந்து தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கீங்கப்பா. இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரத்தை கொடுத்த ஆண்டவரை, அநேருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாமல் இருந்த ஆண்டவரை, கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பித்து எத்தனையோ விதமான ஆச்சரியமான காரியங்களை செய்து நிலைநிறுத்தி வச்சிருக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்துருக்காங்க. இன்னையிலேருந்து நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லும் போதெல்லாம் இது ஞாபகத்தில் வரும், நான் கர்த்தர்களை நம்புகிறப்பா அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகள் சொல்கிறாங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மகத்துவமான காரியங்களை செய்யுங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க. நம்முடைய நாமத்துக்கு மகிமையும் துதியும் இன்னும் அதிகமாக எழும்பட்டும். இந்த செய்தி அநேகருடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணி உமக்கென்று சொல்லி நம்முடைய பிள்ளைகள் பிரதிஷ்டியாக ஜீவனம் பண்ண உதவி செய்யுங்க. சகல துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்டு ஆஸ்வதிக்கப்பட அன்பாய் கேட்கிறேன்.
ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 6:30 ஸ்தோத்திரம் இந்த செய்தி ஒளிபரப்பாகிறது. நீங்கள் பார்த்து ஆஸ்வதிக்கப்படுங்க. ஒருவேளை இதை குறித்ததான ஸ்தோத்திர சாட்சிகள் இருக்குமானால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தொலைபேசி வாயிலாக எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஜாஸ்வா டிவி ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எல்லைகளை விரிவாக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். இன்னும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்களானால் அருகாமையிலே கருவந்தாவிலே அல்லேலூயா ஜெப ஊழியத்தில் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்புவீர்களானால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 4:30 5:30 வரை முதல் ஆராதனை காலையில் நடக்கிறது. 2வது ஆராதனை 9:30 12 மணி வரைக்கும் 2வது ஆராதனை நடைபெறுகிறது. நீங்கள் எந்த ஆராதனாலும் கலந்து கொள்ளலாம். உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். வாருங்கள், நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே.